அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏனுங்க வணக்கம்ங்க. நேத்து ஈரோடு புக் ஃபேர் போயிட்டுனுங்களா, அங்க வச்சு ஒரு அக்கா என்கிட்ட கேட்டாங்க, ஏனம்மணி நீ என்ன பண்ற அப்படின்னு. நான் இந்த மாதிரி யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, எந்த யூடியூப் இந்த மதன் கௌரி எல்லாம் பேசுவா அப்படியே அந்த யூடியூபா? ஆமாங்க அப்படின்னு. அதுக்கு ஐயோ அந்த பையன் எப்படி பேசுவாரோ, ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காரு, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆட ஒரு வீடியோ போட்டுட்டாருன்னா லட்சக்கணக்குல பாப்பாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அத சொல்லி போட்டு, ஆமா உன்ற வீடியோ எல்லாம் எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்களா. நமக்கு மனசு கஷ்டமாயி போச்சுங்க. 3000 பேர் பாக்குறதுக்கே முக்கு முக்குன்னு முக்குதே அப்படின்ட்டு ரொம்ப சங்கட்டமா போச்சுங்க. அப்ப அந்த அக்கா சொல்லுச்சு, கண்ணு நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த தம்பி பேசுற வீடியோ எல்லாம் போய் பாரு, அப்பதான் உனக்கு எப்படி பேசணும் எதை பேசணும்னு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படி அந்த தம்பி என்னதான் பேசுறாரு அப்படின்னு போய் வீடியோ எடுத்து பார்த்தா, மானங்கிட்டு போய் அந்த தம்பியோட வீடியோவை 8 நிமிஷம் பார்த்து போட்டனுங்க. முந்தா நேத்து காலையில ஆரம்பிச்ச லைவ் சாயங்காலம் வரைக்கும் பேசுனாங்கல்லங்க நியூஸ், அத்தனையும் அன்னைக்கு நைட்டு தம்பி 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டாருங்க. ஆட ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம், தம்பி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலா தம்பி யூடியூபர்னு சொல்றதுக்கு பதிலா ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேனுங்க. இப்படி கையை ஆட்டணும்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்படி கையை ஆட்டி ஆட்டித்தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலங்க உதயநிதி வீட்டுக்குங்க போலீஸ் எல்லாம் போச்சுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. போலீஸ்காரர் பேசுறாரு, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, உதயநிதி கூப்பிடுறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, வர்றாங்க போறாங்க. லைவ்ல 3 கோடி பேர் பார்த்த எல்லாத்தையும் இந்த கண்ணு நான் என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லி போட்டு ரிப்போர்ட் படிச்சதெல்லாம் போதுங்கண்ணே, முதல்ல லைவுக்கு வாங்க அப்படின்னு இந்த தம்பியை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. தம்பி எம்ஜி உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நேத்து நடந்த விஷயத்த காமெடியாதான் நீங்க பேசணும்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கம்பேர் பண்ணி பேசணும், எப்படி கம்பேர் பண்ணி எப்படி பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆட எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அக்கூஸ் போன நேரத்துல கண்ணா பின்னான்னு யோசிச்சுட்டு வந்த கதை தான் இது. இப்ப அந்த கதையின்படி கரகாட்ட ஸ்கிரிப்டும் முந்தா நேத்து நடந்த அந்த ஸ்கிரிப்டும் மர்ஜாக போது கேட்டுக்கங்க. தாவேகாவினுடைய முதலமைச்சரும் முதல் போட்ட அமைச்சரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. இங்க ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்குதுங்க. லைட்ஸ் ஆன், கேமரா ஆன், ரோலிங் சார். நாதசே நீ போய் டபுள் மீனிங் வாங்கிட்டு வா. கடைக்காரே எங்க அண்ணன் ஒரு டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணையா, காசு கொடுத்தா 6 வேணாலும் டபுள் மீனிங் கொடுப்பேன்டா. அண்ணன் இந்தாங்க காசு, டபுள் மீனிங் தான் அங்க தொங்குது, வேணுங்கிறத பார்த்து எடுத்துட்டு போ. அண்ணே இந்தாங்கண்ணே டபுள் மீனிங். டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணே டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னே. ஒரு மீனிங் தான் இங்க இருக்குது, இன்னொரு மீனிங் எங்க இருக்குது? ஆனா இன்னொன்னு தானே இது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னீங்க. சரி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டியா? கடைக்காரன் கொடுத்தானா? எத்தனை மீனிங் கொடுத்தான்? அண்ணே 2 மீனிங் கொடுத்தான். ஒரு மீனிங் இதா இருக்குது, அதாவது காவேரியில தண்ணி வரல அப்படிங்கிற மீனிங் இங்க இருக்குது. இன்னொரு மீனிங் இங்க. அண்ணே இதுதானே அது. அடே 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 உடனே சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஓடி வந்து நின்னு, என்னன்னு அவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னா அவனே சொல்லுவான்ல. தம்பி நீயே சொல்லு, நான் டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு மீனிங் இதை இங்க இருக்குது, இன்னொரு மீனிங் எங்க இருக்குதுன்னு தம்பி நீயே கேட்டு என்னன்னு இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு நான் கேக்குறேன் பாருனே. தம்பி இங்க வாப்பா, அண்ணன் உன்ட்ட என்ன சொன்னாரு? டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னாரு. டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னார்ல, அவர் வாங்கிட்டு வர சொன்னதுல ஒரு மீனிங் இங்க இருக்குது, இன்னொரு மீனிங் எங்க இருக்கு? அடே இன்னொன்னு தாங்க இது. அடே 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 அப்படி
அப்படின்னு ஆளுக்கு கத்ததா வர்றாங்கடா நம்ம பெண் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் வந்துட்டாங்க. என்ன 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 இங்க சண்டை, என்ன இங்க சண்டை? ஒண்ணும் இல்லக்கா, அண்ணன் இவர்கிட்ட டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுல ஒரு மீனிங் எங்க இருக்கு, இன்னொரு மீனிங் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் இதுன்னு சொல்றாங்கக்கா. இந்த அந்த உன்னிட்ட என்ன சொன்னாரு, டபுள் மீனிங் வாங்கிட்டு வர சொன்னாரு. கடைக்காரன் போய் கேட்டியா, கடைக்காரன் கொடுத்தானா டபுள் மீனிங்? இந்த ஒரு மீனிங் இங்க இருக்குது, இன்னொரு மீனிங் எங்க இருக்குது? இந்த மாதிரி இத இழுத்துக்கிட்டே போலாம், காமெடியாவும் கண்டென்ட்டாவும் இருக்கும். இப்படி எல்லாம் பேச தெரியாத மதன் கௌரி வெட்டித்தனமா ஏற்கனவே போட்ட ரிப்போர்ட்டை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ, இப்படி எல்லாம் பேசுறதுதான் கண்டென்ட் நீ நினைச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நானும் ஒண்ணும் பண்ண முடியாது, மதன் கௌரியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்கு நீங்க பேசாம டாக்டர் ஷாலினி மாதிரியே பேசிருந்துக்கலாங்க. டாக்டர் ஷாலினி மாதிரி பேசணும்னா ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், எடுத்துக்கிறேன். என்ன மாடுலேஷன், என்ன ஃபேஸ் சேஞ்சிங், லொட்டு லொசுக்குன்னு அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களோட சேனல் தான் இருக்கும். வெளியிருந்து ஒரு ஆங்கரை கூப்பிடுறாங்க, அந்த ஆங்கர் பேர் எனக்கு டக்குன்னு வரல. அப்படி ஒருத்தர் வராரு, ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டாங்க, இதத்தான் நீ கேள்வி கேட்க போற, இதத்தான் நான் பதில் சொல்ல போறேன்னு பேசியாச்சு. உதயநிதி சிங்கிள் மீனிங்ல தான் பேசுனேன்னு சொல்றாருங்க அப்படின்னு ஆங்கர் சொல்றாரு. நான் எங்களை பார்த்தா என்ன போங்கு மாதிரி தெரியுதா? நாங்க என்ன அவ்வளவு முட்டாள்களா? நாங்க என்ன லைவ் பாக்காதவங்களா? லைவ் பார்த்துட்டு தானே இருக்கோம். லைவ்ல தான் அவர் பேசினாரு, அதை நாங்க பார்த்தோமே. இது ஒரு அசிங்கம், இது ஒரு கேவலம், இதை ஏன் அவர் பேசுறாரு? மேடம், அவரு தான் நடிகையோட பேரவே சொல்லலையே ஆங்கர் சொல்றாரு. நான் தான் லைவ்லயே பார்த்தனே, நடிகை பேர் சொன்னா என்ன சொல்லாட்டியே நானு டைரக்டா அந்த மீனிங் வருதே. ஐயோ, ஒரு கேட்பாரற்ற நடிகைக்கு இப்படியெல்லாம் நீங்க பேசலாமா மிஸ்டர் உதயநிதி? உடனே அந்த ஆங்கரு, இப்படித்தானங்க விஜயும் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. உதயநிதிக்கு என்னங்க, விஜய் வந்துட்டுங்க, அவரு எந்த ஆண்கள் அப்படி பேசினாலும் அது தவறுதாங்க. உதயநிதி ஆனா அப்படி பேசிருக்க கூடாதுங்க. ஆனா சிஎம்ங்க அத நிப்பாட்டிட்டாருங்க. he knows the boundaryங்க. அவர் பவுண்டரியை தாண்டவில்லை. ஆனா உதயநிதி அவங்க தாத்தா, அவங்க அப்பாவோட அப்பா, அவங்க ஆனா சிஎம் சார் டேஷ் அப்படின்னு சொன்னா you can fill anything in that dash. You can fill good things and you also can fill the bad. உங்க மைண்ட் குட் திங்ஸால ஃபில் பண்ணப்பட்டிருந்தா டேஷையும் நீங்க குட் திங்ஸால ஃபில் பண்ண போறீங்க. ஆனா உதயநிதி தண்ணி வரலன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாதா? எந்த தண்ணியை சொல்றாருன்னு எனக்கு தெரியாதா? ஏன் அந்த இடத்துல எங்க மைண்ட் எல்லாம் பேடா குட்டா திங்க் பண்ணாதா? உதயநிதி பேடா தான் பேசியிருக்காரு, என்னோட குட் மைண்ட் சொல்லுது. அவரும் இந்த மாதிரி எங்கேயாவது எப்பவாவது பேசி இருந்தா அதையும் நம்ம உதயநிதி அளவுக்கு கண்டிச்சுதாங்க சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டாக்டர் இன்னும் அந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். டாக்டரு இந்த விஷயத்த பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு ரெண்டா பொழந்து முடிச்சுட்டாங்க. எந்த பெண்ணை அசிங்கமா பேசும்போதும் அவர் தட்டி கேட்கல சார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. தட்டி அவர் பேசினது பெண்களை பற்றி இல்ல, ஒரு ஆணை பத்தி அவர் பேசினாரு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அங்க ஒரு பெண்ணை பத்தி பேசல, ஒரு ஆணை பத்தி தான் பேசினாரு. இங்க பெண்களை பத்தி பேசவே இல்ல. உதயநிதி விஜயோட ஆண்மையை குறிச்சுதான் பேசியிருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்ற ஆண்மகனாக இருக்கிறார், இவர் தோல்வியுடைய ஆண்மகனாக இருக்கிறார். இவருக்கு அவர் மேல இருக்கிற புறாமேல பேசின வார்த்தையாமாங்க இது. இங்க பெண்ணின் பெண்ணியத்தை பத்தியும் அதன் கண்ணியத்தை பத்தியும் யாருமே பேசல. இங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணை பத்தி பேசியிருக்காருங்க. டாக்டருக்கு பிடிச்ச விஜயனுடைய வீரத்தை பத்தி பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். தயவு செய்து டாக்டருக்கு பிடிச்ச அப்படிங்கிற இடத்துல எந்த தவறான டேஷையும் எந்த தவறான வாயில வருது அப்படிங்கறதெல்லாம் ஃபில் பண்ணிடாதீங்க. நான் பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசுறேன். அப்ப டாக்டரே சொல்லிட்டாங்க, இங்க எந்த பெண்ணின் கண்ணியத்தை பத்தியும் பேசல. ஒரு ஆணு இன்னொரு ஆணை பத்தி பேசுறான், அப்புறம் எதுக்கு சட்டம் உள்ள வருது அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேக்குறீங்க. இப்ப கரெக்டா பேசிருக்கீங்களா? அப்ப நீங்க இங்க சட்டம் வர வேண்டிய அவசியம் இல்ல, கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல, அப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணை பத்தி பேசினா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டத்துல எந்த ரைட்ஸும் கிடையாது. வேணும்னா வெற்றிகரமான பட்ஜெட் போட்டு வெற்றிகரமான சட்டத்தை ஏற்படுத்தி வெற்றிகரமா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். சோ புது சட்டத்தை அப்படி இயற்றித்தான் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கேவலமா பேசினா அரெஸ்ட் பண்ண முடியும். அப்ப நேத்து அரெஸ்ட் பண்ணது தப்பு, ஆனா அது தப்புன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதுவும் கேவலமா பேசினாதான்.
இது இவர் பெருமையா தானே பேசியிருக்கிறாரு. விஜயின் ஆண்மையின் பெருமையை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் பெருமையா தான் பேசியிருக்காங்க. டாக்டர் ஷாலினி அவர்களுடைய 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோக்களுமே ரொம்ப தரமான வீடியோக்கள். அதே டாக்டர் அதே ஷாலினி இப்ப ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆல்பாமென் தந்தை பெரியார் தான். இன்னொரு ஒரே ஆல்பாமென் அண்ணல் அம்பேத்கர் தான். இன்னொரு ஒரே ஒரு ஆல்பாமென் கௌதம புத்தர் தான். இந்த 2 வருஷத்துல அவங்க 3 பேத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்ல விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர் திரையில் செய்கின்ற அனைத்து சாகசங்களையும் பார்த்து, அதாவது காஜல் அகர்வால் கிட்ட பேக்ல ஒரு பேக் டச் பண்ணுவார்ல அது, அப்புறம் மூளைய தவிர எல்லாமே பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட முக்கி சொல்லிட்டு போவார்ல, அப்புறம் ஆடை சுதந்திரத்தின் உச்சபட்சமாக ஸ்லீவ்லெஸ் போட்டா அது எனக்கு பிரா அப்படின்னு சொல்லுவார்ல, ட்ரௌசர் போட்டா அது ஜெட்டி எப்படி சொல்லுவார்ல, அதெல்லாம் பார்த்து இந்த டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பெண்ணின் கண்ணியத்தை எப்படி கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்கத்துடனும் சேஃபாவும் வைக்கிறது எப்படி அப்படிங்கறத விஜய் கிட்டதான் அவங்க கத்திருப்பாங்க. அப்புறம் நயன்தாரா கிட்ட நீங்களே இப்படி தேய்ச்சி விடுவீங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு எப்பவும் போல ஒரு கேப் விட்டுருவாருங்க. டாக்டர் ஐ வெரி மச் அப்ரிசியேட்டிங் யூ டாக்டர். மிஸ்டர் எம்ஜி ஸ்குவாட், அடுத்த தடவை வீடியோ போடுற மாதிரி தான் டாக்டரை பார்த்தாவது கத்துக்கிட்டு போடுங்க. ஒரு ரிப்போர்ட் வாசிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்குவாட் அப்படிங்கறது எனக்கு தெரியல. டாக்டர் மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி பேசணும். அட்லீஸ்ட் பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்ல ஃபிக்ஸ் ஆயாச்சும் பேசணும். ஓகே, யூ காட் இட். எம்ஜி ஸ்கொயரும் நல்லா பேசணும், லொட்டுலோஸ்க்கும் நல்லா பேசணும். நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்தை போட்டு போறோம்ங்க. பேசுவோம்ங்க. எனவே பேசுவோம் நாள்தோறும்ங்க. நன்றி, வணக்கம்ங்க.